Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு முதல்ல பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் அது ஹவு டு ப்ரெசென்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அது ஃபுல் மார்க் ஐ மீன் 75 out of 75 இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஆர்டருமே மாற்ற வேண்டாம். 12 1 மார்க் ஏன்னா நம்ம போதுமான நேரம் இருக்கும். ஸோ அதனால் 12 1 மார்க் வித் ஆப்ஷனோட இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷனோட எழுதுங்க. ஆப்ஷன் எழுதிட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் சொல்லும்போது இடம் இருந்தால் அது கீழே எழுதிருங்க. அது சைட் ரேட்டிங் போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது முக்கியமான பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் 15 1 கேட்டிருந்தேன். 1 கலோரி பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இனர்ஷியா. ஸோ அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான கொஸ்டின். அதிலே பார்த்தா கிளாசிஃபிகேஷன் இனர்ஷியா வந்து பார்த்த கான்செப்ட்னா அது முக்கியமான பாயிண்ட்ஸ் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி சைட் ரேட்டிங் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா why does the sky appear in blue color இந்த கான்செப்ட்டில் வரக்கூடியது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் நம்ம வந்து ஸோ இதேமாதிரி முக்கியமான பாயிண்ட் அந்த ரெட் கலர் வந்து கான்செப்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் கான்செப்ட் த ஸ்கை அப்பியர் ப்ளூ கலரில் ஸோ மென்ஷன் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் வந்து அப்ளிகேஷன் அவோகாட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த லாஸ்ட்லேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசு மெம்பரைன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டியூரோமேட்டா நெக்ஸ்ட் வந்து பயோமேட்டா அரக்னாய்ட் மெம்பரைன் சொல்கிறது. நெக்ஸ்ட் 19th வந்து ஏபிசிடி எதுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீட்டாக எழுதிடுவேன். நெக்ஸ்ட் வந்து சம் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இதே மாதிரி ஈக்குவல் டேர்ம்ஸுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருக்குது இந்த மெத்தடில். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக படுத்துருக்காங்க. இப்போ ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ 2வும் அதுக்கப்புறம் சி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் கான்செப்ட்டில் 3 × 10⁸ சொல்லும்போது 10 × 8 சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா AM × N சொல்லுவோம் AMN. அப்போ வந்து 8 2 6 அந்த கான்செப்ட்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் 4 மார்க் வந்து மயோபியா ஹைப்பர்மெட்ரோபிக்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேறுபாடு. இந்த கொஸ்டின் பேர்லேயே பாருங்கள் எத்தனை வேறுபாடு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக படிங்க. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஃபுல்லாக தொகுத்து நம்மளுடைய சேனல் GRSUCCESSTC ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க வேறுபாடுகள் மட்டும் படிங்க. 34 இருக்குன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 15 to 20 மார்க்ஸ் அதிலே வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் வைப்ரேஷனோட கான்செப்ட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருவேன். அமல்கேமும் அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் காப்பர். அமல்கேம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலாய் ஆஃப் மெர்க்குரி என்ற கான்செப்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் காப்பரும் இதில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசிக் திசு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்லேருந்து இப்போ கேட்டிருந்த கொஸ்டின் ஃபேக்டர் ஆப்ரேட்டிங் இந்த போட்டோசிந்தசிஸ் கான்செப்ட் கூட இன்டர்னல் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்படி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் சொல்கிறோம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பீனோடைப் ஜீனோடைப் கான்செப்ட்டும் கொடுத்துருங்க. அது 2 மார்க்கும். அதுக்கப்புறம் அல்லோசம் 2 மார்க் 4 மார்க் வந்து பிரித்து கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிஹெச் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சோட கான்செப்ட் டேரெக்டாக H1 நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம ஒரு H1 3 H2SO4 HCl கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக பிஹெச் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அதே மாதிரி KOH KOH NOH கொடுத்தாங்கன்னா மட்டும் 14 சப்ட்ராக்ட் பண்ணி ஹைட்ராக்சி கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்து மாஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிளாக போடக்கூடாது. நெக்ஸ்ட் 7 மார்க்கில் ABC 3 கான்செப்டாக கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூல் லாஸ் ஆஃப் ஈட்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது ஒரு கொஸ்டினும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வயர்ஸ் கான்செப்ட் கூட 7 மார்க் 6 இருந்தேன். நெக்ஸ்ட் ஆட்டோமசிட்டி கம்பேரிசன் பண்ணி கொடுத்த கொஸ்டினில் ஒரு 2 மார்க்கும். அதுக்கப்புறம் வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO தட் மீன்ஸ் கிங் ஆஃப் கெமிக்கல் சல்ஃபூரிக் ஆசிடோட கான்செப்டில் கொடுத்துருந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டான்ஸ் இதிலே பாருங்க எத்தனை வேறுபாடுகள் அதனால சொல்லிட்டே இருப்பேன். வேறுபாடுகள் நல்லா படிங்கன்னு சொல்கிறேன். பயாலஜியில் கம்பேரிசன் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது DNA ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இதுக்கு ஒரு கொஸ்டினும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் பேசிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த ஹைப்ரிட் அந்த மெய்ஸோட ஹைப்ரிட் இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங் அசார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன தான் படிச்சதுன்னா ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் நம்ம 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினா இந்த மெத்தட் படி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இது பப்ளிக் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டதையும் பப்ளிக் பேப்பர் ப்ரெசென்டேஷன் அப்லோட் பண்ணுங்க சார். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோப்படா எழுதணும். இன்னும் 1 டே இருக்குது. இந்த 1 டேக்குள்ளே நான் திருப்பி சொல்லுறேன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் 2019 2023 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் இருக்கிற கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அதில் இருக்க எல்லா சம்முமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஷூராக. ஏன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 22லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு 2 மார்க்கும் ஒரு 4 மார்க் தான் நமக்கு வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பப்ளிக் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி PTA கொஸ்டின் இருக்க சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் ப்ரெசென்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GRSUCCESS தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 1 டே இருக்குது. இந்த 1 டேக்குள்ளே கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்மளுடைய நோக்கம் நீங்கள் வந்து மேத் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் மாதிரி சயின்ஸும் நல்லா நீங்கள் எழுதணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GRSUCCESS.
GRSUCCESSSTC for your valuable support to our channel GRSUCCESSSTC. Thank you all.